திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்வரவல் ஒருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலாரடி போற்றி. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனாகிய அளவாய் சொக்கநாத பெருமானுடைய ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்கள் அவர்களுடைய குருவருளாலும் சுவாமிகளுடைய கைலாய காட்சி என்ற சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஐயாறில் கைலாய காட்சியை அப்பர் சுவாமிகள் பார்க்குறார். அப்பர் சுவாமிகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தொண்டு நெறியில் நின்றவர். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ சொல்கிறார் சேக்கிலார். தொண்டு நெறி வாழ்வதற்காக திருத்தொண்டு. தொண்டுன்னா எல்லாம் தொண்டு கிடையாது, அது சிவத்துக்காக சிவத்துடைய அடியார்களுக்காக செய்யக்கூடிய தொண்டு தான் தொண்டு. அதான் திருத்தொண்டு அப்படின்னு சொல்கிறார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டு, வளர்ந்த திருத்தொண்டு, வளரும் திருத்தொண்டு, இனி வளரப்போகும் திருத்தொண்டுன்னு சொன்ன மாதிரி அப்போ திலகவதியார் செய்தாங்க, நாவுக்கரசர் செய்தார், இப்போ நாம் செய்துட்ருக்கோம். இனி வரக்கூடிய சந்ததியினரும் செய்யக்கூடியது திருத்தொண்டு. உளவாரப்படை, வாயிலே தேவாரம் கையிலே உளவாரம் என்று வாழ்ந்தவர் தான் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு வாழ்ந்தவர். அவருடைய அவதாரம் திரு ஆமூர். சமீபத்தில் தான் 2 நாட்களுக்கு முன்னாடி சென்று வந்தோம். திரு ஆமூர் அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலத்தில் சைவ வேளாளர் குடும்பத்தில் திலகவதியார் பிறந்து ஒரு 5-6 ஆண்டுகள் கழித்து பிறக்கிறார் நம்மளுடைய வாகீச பெருந்தகை அப்படின்னு கைலாயத்தில் இருந்தவர். அவர் கைலாயத்திலிருந்து ராவணன் என்ன பண்ணுறான்னா கைலாய மலையை பேர்த்தெடுக்கிறான். இடையூறாக இருக்குது விமானத்தில் போகும் பொழுது அப்படின்னு சொல்லி. அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு, பெருவரில் ஊன்றிறார். அப்போ பல ஆண்டுகளாக உள்ள மாட்டி அழுதுட்டுருக்கான் ராவணன். அவன் விடுபடுவதற்காக இவர் யோசனை சொல்கிறார். கைலாய மலையில் இருந்த வாகீச முனிவர் நீ கானம் பாடு, பெருமான் உன்னையை விடுவிச்சிருவார் அப்படின்னு சொன்னோடனே சாமகானம் பாடி பெருமான்கிட்ட இருந்து 50 லட்சம் ஆண்டுகள் வாழ்நாளும் சந்திரவாசங்கிற வாளும் பெற்றுக்கொண்டு சென்று விடுகின்றான் ராவணன். அவனுக்கு யோசனை சொன்னதுனால நம்ம வாகீச முனிவரை ஆமூரில் பிறக்க வைக்கிறார் சாமி. இது நம்ம பார்க்கும்போது ராவணனுக்கு யோசனை சொன்னதுக்காக பிறக்க வச்சார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு தொண்டு நெறி காட்டவும் நமக்கு 4, 5, 6 திருமுறைகளை கொடுப்பதற்கும் நம்மளுக்கு வாழ்வியல் நெறிகளை சொல்வதற்கும் அவதாரம் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்று சொன்னது போல் அந்த ராவணனுடைய நிகழ்வு ஒரு நிகழ்வாக காரியமாக அதோட காரணம் விளைவாக நாவுக்கரசர் இங்கே அவதாரம் பண்ணுறார். அவர் பிறந்தோடனே அவருக்கு வைக்கக்கூடிய பேர் புகழனார் என்ன பேர் வைக்கிறாருன்னா மருள் நீக்கியார் அப்படின்னு வைக்கிறார். ஏன்னா அவர் இருளை நீக்க வந்த உதய சூரியன் போல் இருக்கார், பிரகாசமாக இருக்கார் குழந்தை. பின்னாடி சைவம் என்ற ஒரு ஒளியை ஏற்றி சமணம் என்ற இருளை நீக்க வந்தவர் போல் அப்பயே அவருடைய தந்தையாருக்கு தோன்றி அந்த ஒரு பேர் வைக்கிறார் மருள் நீக்கியார் அப்படின்னு. இவங்க வளர்ந்து வரும் பொழுது அக்காவுக்கு திலகவதியாருக்கு 12 வயது வருது. அப்போ அவங்க குலத்துக்கு ஏற்ப
கலிப்பகையார் அப்படின்னு ஒரு சேனாதிபதியாக இருக்கார். அவரை வந்து மனம் பேசி முடிக்கிறாங்க. அப்போ மனம் பேசி முடிக்கும்போது திருமணத்துக்கு முன்பு ஒரு போர் வருது. புலிகேசி மேலே வாதாபிக்கு போர் தொடுத்து போகிறாங்க. அந்த போருக்கு இவர் போகிறார், கலிப்பகையார் போகிறார். அப்படி போயிருக்கும் பொழுது இங்கே ஆமூரில் என்ன ஆகுதா அப்படின்னா, ஆமூரில் வந்து புகழனார் வந்து இறைவனோட திருவடியை அடைகின்றார். அதைத் தொடர்ந்து அவருடைய அந்த அம்மையார் மாதனியாரும் கணவனாரை தொடர்ந்து அவங்களும் இறைவனோட திருவடி அடைகிறாங்க. அப்போ இந்த தாயும் தந்தை ஒரே நேரத்தில் பறி கொடுத்துட்டு இந்த 2 குழந்தைங்களும் இருக்காங்க, திலகவதியாரும் மருள்நீக்கியாரும். அப்போ இன்னொரு வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல் ஒரு செய்தி வருது. போருக்கு சென்ற மனம் பேசிய மணமகன் கலிப்பகையார் போரில் வீர மரணம் அடைந்தார்னு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திலகவதியார் வந்து எனக்கு மனம் பேசிய மணமகன் அவர் தான், அதனால் என்னோட கணவர் அவர் தான், அவர் இறந்ததுனால நானும் உயிர் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருப்பை வந்து வளர்த்து அதில் இறங்க போகிறாங்க. இறங்கி தன்னோட உயிரை விட துணிகிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, மருள்நீக்கியார் ஒரு 5 வயது குழந்தையாக இருக்கார். வந்து தன்னுடைய தமக்கையாருடைய அந்த பாதங்களை பிடித்து கொண்டு சொல்கிறார், அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இருக்கிறது அக்கா நீங்கள் மட்டும்தான். அப்போ நீங்களும் உயிரை விட்டீங்கன்னா எனக்கு யார் இருக்கா? உங்களுக்கு முன்னாடி இந்த நெருப்பில் இறங்கி நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திலகவதியார் வந்து தவக்கோலம் தாங்கி உயிர்களுக்கெல்லாம் அன்னையாக திருத்தொண்டு, அந்த அம்மையார் தான் முதல்ல திருத்தொண்டு செய்கிறாங்க. தம்பிக்காக வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மருள்நீக்கியார் என்ன பண்ணுறாருன்னா, பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கார். அப்போ வந்து சமண சமயம் வந்து வேகமாக பரவி வருது. அப்போ அந்த கொள்கையின்பால் அவர் ஈர்க்கப்படுறார். ஏன்னா அந்த கொல்லாமைங்கிற ஒரு இதில் ஒளிந்திருக்காங்க சமணர்கள் வந்து. அந்த கொல்லாமைங்கிறது அவங்க அந்த அன்பு அதை போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, அந்த சமயத்துக்கு மாறி அங்கே போயிடுறார். இந்த சமயத்தில் சார்ந்துடுறார். அப்போ திலகவதியார் என்ன செய்கிறாங்கன்னா, அதிகை விரட்டானம், அந்த அதிகை விரட்டானத்தில் அட்ட விரட்ட தலங்களில் ஒன்று. பெருமானுடைய 8 வீர செயல்களில் முக்கியமான செயல் திரிபுரங்களை எரித்தது. அந்த தலம்தான் அட்ட விரட்டங்களில் முக்கியமான தலம் அதிகை விரட்டம். அந்த தலத்தில் போயிருந்து மடம் அமைத்து திருத்தொண்டு பூத்தொண்டு கோயிலை வந்து கூட்டுவது, மெழுகுவது, அந்த மலர் தொடுத்து கொடுப்பது, நந்தவனம் அமைத்து, இந்த மாதிரி தொண்டுகளை வந்து செய்து கொண்டு வருகிறாங்க நம்மளுடைய திலகவதியார். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாற்று சமயத்துக்கு போயிட்டார். அங்கே போய் அங்கே உள்ள சித்தாந்தங்களை, அங்கே உள்ள கருத்துக்களை எல்லாம் கற்று தேர்ச்சி அடைந்து அவருக்கு தர்மசேனர்னு பட்டம் கொடுத்து அவங்க தலைமையாக வச்சுருக்காங்க அவரை. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து இங்கே திலகவதியார் அதிகை விரட்டானம் சென்று அந்த விரட்டான பெருமானுடைய போய், நாங்கள் வழியாக உனக்கு தான் அடிமையாக இருக்கோம், என்னுடைய தம்பி வந்து இப்படி மாற்று சமயத்துக்கு சென்று விட்டாரேன்னு சொல்லும் பொழுது, கவலை வேண்டாம், முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் செய்தவன் தான் வாகீச முனிவராக இருந்தவர் இல்லையா, சூளை கொடுத்து ஆட்கொள்வோம்னு சாமி சொன்னார். அதுபோல் சூளை நோய் வந்து விட்டது அவருக்கு. அங்கே திருப்பாதிரி புலியூர் தான் அப்போ பாடலிபுத்திரமாக அவர்களுக்கு ஒரு தலைமையிடமாக வைத்து இந்த சமணர்கள் இருந்திருக்காங்க. அப்போ அங்கே அவருக்கு வயிறு வலி வந்துருச்சு. வந்தோடனே என்ன பண்ணுறாருனா, யாராலையும் தீர்க்க முடியாத வயிறு வலியாக இருக்குது, மிக கொடுமையான நோயாக இருக்குது. அப்போ மருத்துவர்கள்லாம் கைவிட்டுறாங்க. சமணர்களோட வைத்திய முறைகள் எதுவுமே பலிக்கலை, அதிகமாகுது. ஏன்னா பெருமான் கொடுத்தது சூளை நோய், ஆட்கொள்றதுக்காக கொடுத்தது. அதை யாரால் தீர்க்க முடியும்? பெருமானை தான் தீர்க்கணும். மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை அவர் தான் தீர்க்கணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தமக்கையாருடைய ஞாபகம் வந்து ஒரு வேலையாள், நம்பிக்கையான வேலையாளை கூப்பிட்டு தமக்கையார்கிட்ட தன்னுடைய நிலையை சொல்கிறார். அந்த வேலையாள் போய் என் திலகவதியாரை சந்தித்து, உங்களுடைய தம்பிக்கு இப்படி சூளை நோய் வந்து விட்டது, மருத்துவர்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, அவர் உங்களை பார்க்கணுன்னு பிரியப்படுறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த திலகவதியார் என்ன சொல்கிறாங்க, அந்த பொல்லாத சமணர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன், தம்பியை வேணால் இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த வேலையாள் போய் சொன்ன உடனே
அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மயிர் பீலிகளை எல்லாம் போட்டுட்டு, பாய் தான் அவங்க உடுப்பாங்க, ஆடைகள் வந்து அவங்களுக்கு பாய், அந்த பாயெல்லாம் போட்டுட்டு அவர் ஒரு வெள்ளை ஆடையை உடுத்து கொண்டு அந்த வேலையாளருடைய துணையோடு இரவோடு இரவாக அதிக ஆலை பொழுதில் வந்து சேர்றாரு அதிகை வீரட்டானத்துக்கு. அப்போ தான் அம்மையார் வந்து திரு அழகும் மெழுக்கும் போடுறதுக்கு கோயிலில் திருப்பணி செய்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ இவர் வந்துடுறார், வந்து தன்னுடைய தமக்கையாருடைய பாதங்களில் விழுந்து வணங்குறார். அப்போ தான் அந்த அம்மையார் வந்து திருநீர் கொடுக்குறாங்க. மாற்று சமயத்திலேருந்து தாய் சமயத்துக்கு வந்த உடனே முதல் சாதனம் நமக்கு என்னென்னா திருநீர் கொடுக்குறாங்க. திலகவதியார் திருவாளரின் திருநீற்றை திலகவதியார் அளிக்க பெருவாழ்வு வந்தது என்று வாங்கி அணிந்தாராம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, விரட்டானேஸ்வரர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. விரட்டானேஸ்வரரை பார்க்குறாரு. விரட்டானேஸ்வரர் வந்து நாவுக்கரசரை பார்க்குறாரு, மருள்நீக்கியாரை. அவர் வந்து உடனே தன்னுடைய சூளை நோய் நீங்க வேண்டும் என்று பதிகம் பாடக்கூடிய ஆற்றல் வந்து கூற்றாயினவாறு என்று தொடங்கக்கூடிய 4ஆம் திருமுறை முதல் பாடலை பாட ஆரம்பிக்கின்றார். பதிகமாக ஒரு 10 பாடல் பாடுறாரு. அதில் பாடலை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் வயிற்று வலி எப்படி இருந்தது, எந்த தன்மையில் இருந்தது என்றெல்லாம் அந்த பாடலை நமக்கு பதிவு பண்ணுறாரு யார். அப்போ அந்த பாடல் பாடினோடனே சூளை நோய் தீர்க்கிறாரு சாமி. அது மட்டும் இல்லாமல் நாவுக்கரசு என்று உலகமெல்லாம் உன்னை போற்றட்டும்னு பேர் வந்து கொடுக்குறாரு. யார் கொடுக்குறது பேர்? சாமியே கொடுக்குறாரு. திருநாவுக்கரசு அப்படின்னு உலகமுய்ய கொடுக்குறார். அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பல தலங்களுக்கும் போகிறாரு. அதுக்கிடையில் வந்து இப்படி தாய் சமயத்துக்கு போயிட்டாரு, வயிறு வலின்னு அவர் பொய் சொல்லி நடித்து சென்று விட்டார்னு அந்த பல்லவ மன்னன்கிட்ட போய் அந்த சமணர்கள்லாம் சொல்லி இவரை அழைத்து பலவிதமான கொடுமைகள்லாம் அவருக்கு செய்கிறாங்க. நோக்கத்தில் போகிறார். அப்படி போகும் பொழுது அவருடைய அந்த பாத சுவடுகள்லாம் தேய்ந்துருது, தசைகளெல்லாம் கரைந்து எலும்புகள் தெரியுது. அப்புறம் தவந்து போகிறார். கைகளால் உருண்டு போகிறார். கைகளெல்லாம் முழங்கை வரைக்கும் தேய்ந்து உடலால் உருண்டு போகிறார். வைராக்கியம். பெருமானுடைய அந்த கைலாய காட்சி, அவர் அங்கே பெருமாட்டியோடு எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை காண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு போகிறார். அப்படி போகும் பொழுது காட்டு விலங்குகள்லாம் இவரை கண்டு பயந்து ஓடுது. இப்படி ஒரு உருவமா, இப்படி ஒரு அன்போட, அளவில்லாத அன்போடு வர்றார். பெருமானுடைய அந்த கைலாய காட்சியை பார்க்க வேண்டும், அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்குது, வைராக்கியம். அப்படியே போகும்பொழுது சாமி என்ன பண்ணுறாரு, கைலாயத்திலேருந்து ஒரு தவ முனிவர் வேடத்தில் வர்றார். வந்து என்ன சொல்கிறாரு, அப்பா நீ எங்கே போகிற? நான் பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த கைலாய காட்சியை பார்க்க போகிறேன். கைலாய காட்சியெல்லாம் மானுடர்களால் காண முடியாது, நீ திரும்ப சென்று விடு அப்படின்னு சொல்கிறார். அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு, இந்த உடம்பு வந்து என்னைக்கு இருந்தாலும் மாண்டு போகக்கூடிய உடம்புக்கு அழிவு உண்டு, அது எல்லாருக்கும் தெரியும். எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் உடம்புக்கு அழிவு உண்டு. அப்போ இந்த மாலும் உடல் கொண்டு மீளேன்கிறார். என்னைக்கு இருந்தாலும் மாண்டு போகிற இந்த உடம்பை கொண்டு மீண்டு போக மாட்டேன். என்னுடைய அப்பன் எப்படி கைலாயில் வீற்றிருக்கார், அந்த காட்சியை காணாது மாலும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்னார். அப்போ என்ன செய்கிறார் சாமி, அவரோட வைராக்கிய நிலையை கண்டு அங்கே இருக்க பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் எழுந்திருப்பாய், அப்பொழுது உனக்கு கைலாய காட்சி கிட்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பொய்கையில் மூழ்கி எங்கே எழுந்திருக்கிறாரு நாவுக்கரசர்னா, திருவையாற்றில் ஒரு குளத்தில் எழுந்திருக்கிறார். ஆற்றில் மூழ்கி குளத்தில் எழுந்திருக்கிறார். குளத்தில் எழுந்த உடனே அவருக்கு பெருமான் வந்து அந்த கைலாய காட்சியை காட்டுறார். வெள்ளி வெறுப்புன்னா ஒரு மலை, வெள்ளி மலை, வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல் ஒரு மலை. அந்த மலையில் பச்சை நாயகி மரகத கொடியோடு பெருமான் வந்து அவர் மட்டும் காட்சி கொடுக்கலையாம். முனிவர்கள், கிங்கரர்கள் எல்லாம் கைலாயத்தில் எப்படி வீற்றிருப்பாரோ அந்த கோலத்தை கொடுக்குறார், காட்டுறார்.
அதை தான் அந்த பாடலில் வந்து பாடுறார். மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பெண் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அப்படிங்கிறார். அங்கே மூழ்கி சுவடுபடாமல் ஐயாறில் எழுந்துட்டாரு. அப்படி எழுந்தோடனே பெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு. அப்படி காட்சி கொடுக்கும்போது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அம்மையப்பராக அவருக்கு காட்சி கொடுக்கும். கோழி படையோடும் குளிர்ந்து வருவன கண்டேன். ஒவ்வொரு ஜீவராசிகளும் யானை முதல் கொண்டு காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன். பிடினா பெண் யானை, களிறுனா ஆண் யானை. அப்படி யானை முதல் கொண்டு எல்லா ஜீவராசிகளும் அம்மையப்பராக சிவப்பேறு தான் சிவபோகம். அப்படி எல்லா உயிர்களும் சிவபோகத்தில் இருக்கிறதாக அம்மையப்பராக அவருக்கு காட்சி கிடைக்குது. அதெல்லாம் தன்னுடைய அந்த மாதர் பிறைக்கண்ணி யானைன்னு அற்புத திருப்பதிகம், கைலாய காட்சியை கண்டு பாடிய அற்புத திருப்பதிகம். இதெல்லாம் நம்ம அடியார் மக்கள் வந்து தினசரி ஓத வேண்டிய பதிகம். அப்புறம் நிறைய திருத்தாண்டகங்கள் பாடுறாரு. அந்த காட்சியை கண்டு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளன்னை கொண்டாய் போற்றி, உற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியை போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானையே போற்றி போற்றி என்று கைலாய காட்சியை கண்டு துதித்து விழுந்து எழுந்து அவருடைய அந்த நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, அதான் சொல்வார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலருக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். அந்த நிலையில் இருக்கார். உடம்பு வந்து அப்படி அங்கே கைலாயத்துக்கு போகும்போது ஏற்பட்ட அந்த தேய்வெல்லாம் சரியாகி ஒளி உடம்பாக அப்படியே பிரகாசமாக ஜொலிக்கிறார். சாமி வந்து அப்படி அந்த அங்கே மூழ்கி எழுந்திருக்கும் போதே அவருடைய முன்னை விட ஏற்கனவே இருந்ததை விட உடம்பு அப்படியே அவருக்கு ஒரு ஒளி உடம்பாக தகத்தகன் ஒளி வீசக்கூடிய உடம்பாக இருக்கார். அப்போ அந்த கைலாய காட்சியையும் பார்க்குறார். கைலாய காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபாள். பெருமானை வீணை யாழெல்லாம் வைத்து இசையோடு மீட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம், இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். அந்த ரிக்கு வேதம் இந்த மாதிரி வேதங்களை எல்லாம் ஓதக்கூடிய தோத்திரம் செய்யக்கூடியவர்கள் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், நல்ல நெருக்கமாக கட்டிய மலர்களை மாலைகளை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால். பெருமான் எப்போ அந்த கைலாயத்து அந்த பீடத்தில் எழுந்து அருள்வாருன்னு அப்படியே பார்த்து தொழுது கொண்டும் அழுது கொண்டும் துவண்டு கொண்டும் இருக்கக்கூடியவர்கள் ஒருபால், சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒருபால். அப்படியே பெருமானை பார்த்து தன்னுடைய தலைக்கு மேலே இருகரங்களையும் குப்பி இருக்கக்கூடியவர்கள் ஒருபால்னு அப்படி வந்து அந்த காட்சியை வந்து நமக்கு நாவுக்கரசருக்கு காட்டுகின்ற அந்த அற்புதமான நாள் திருக்கைலாய காட்சின்றது. நம்ம சைவர்கள் வந்து அத்தனை பேருக்குமே அந்த ஒரு லட்சியம் இருக்கும், அந்த எண்ணம் இருக்கும், அந்த குறிக்கோள் இருக்கும். நாமளும் வாழ்நாளில் ஒரு முறையாவது கைலாய காட்சியை காண வேண்டும். ஏன்னா நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் போயிருக்காங்க கைலாயத்துக்கு, அதுபோல் நம்ம சுந்தரர் பெருமான் போகிறாரு கைலாயத்துக்கு. இப்படி எல்லா பெருமக்களும் கைலாயம் போகிறாங்களே, நாமளும் அந்த கைலாய காட்சி எப்படி இருக்கும், நாமளும் வாழ்நாளில் ஒரு முறையாவது செல்ல முடியுமா? அப்படியெல்லாம் நம்ம ஆன்மாக்கள் எத்தனை எல்லா அடியார்களும் நினைக்கக்கூடிய ஒரு நினைவு தான். அந்த நாவுக்கரசர் வரலாற்றிலிருந்து என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, நீங்கள் இருக்க இடத்துலேருந்தே கைலாய காட்சியை உங்களுடைய மனக்கண் முன்னாடியே நீங்கள் காணலாம் அப்படின்றதான் நாவுக்கரசருடைய. நீங்கள் வந்து எலும்பு தேய போக வேண்டாம், நீங்கள் நரம்பு தேய போக வேண்டாம், தசையெல்லாம் தேயிற மாதிரி கரையிற மாதிரி நீங்கள் போக வேண்டாம், சிரமப்பட வேண்டாம். நீங்கள் இருக்க இடத்துலேருந்து நாவுக்கரசருடைய இந்த போற்றி திருத்தாண்டகங்கள், இந்த கைலாய காட்சி கண்டு ஓதிய பதிகங்கள், மாதர் பிறைக்கண்ணி யானை, இந்த மாதிரி பதிகங்கள்லாம் பாடி நீங்கள் வந்து மணக்கண் முன்னாடி அகத்தில் புறத்தில் காண முடியாட்டி கூட அகத்தில் நீங்கள் நோக்குனீங்கன்னா பெருமானுடைய கைலாய காட்சி கண்டிப்பாக கிடைக்கும் என்று தான் நமக்கு அவருடைய அந்த வரலாறு சொல்லுது.
நமக்கு நாவுக்கரசருடைய வரலாறு. அந்த நாள் ஆடி அமாவாசை, அந்த நாள் இந்த நாள் தான். அந்த கைலாய காட்சி கண்ட நாள் இந்த நாள். அதை எங்கே கண்டார்னா திருவையாற்றில் காண்கின்றார். அங்கே மானசரவர் அங்கே கைலாயத்தில் மூழ்கி இங்கே எழுந்து திருவையாற்றில் எழுந்து கைலாய காட்சி காண்கின்றார். அந்த நாள் தான் இந்த சிறப்பான நாள். இந்த நாளில் பார்த்திங்கன்னா அங்கே அந்த திருவையாற்றில் திருக்கைலாயமே அங்கே தான் இருக்கும். ஏன்னா கைலாய காட்சி அப்பர் பெருமான் கண்ட கைலாய காட்சி இல்லையா? அதனால் பெருமான் கைலாயத்தில் இருக்க மாட்டார், திருவையாற்றில் தான் இருப்பார் இந்த நாள். அது மட்டும் இல்லாமல் ஆறார் வந்தார் அமர குலாத்தில் அணியுடைய ஆதிரை நாள்னு சொன்னது போல் நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் திரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசையனைத்தும் நிறைந்து. அவர் மட்டும் அந்த கைலாய காட்சியை காணவில்லை. மால் இந்திரன் பிரம்மன் தேவர்கள் திசையனைத்தும் எல்லா திசைகளையும் நிறைந்திருந்து அந்த கைலாய காட்சியை பார்க்கின்றார்கள் என்று நமக்கு திருமுறைகள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். வாழ்நாளில் ஒரு முறையாகவாது நாம் அடியாராக இருக்கக்கூடியவர்கள், சிவத்தை வழிபடக்கூடியவர்கள், சைவ நெறியிலே நிற்கக்கூடியவர்கள் நாவுக்கரசர் கண்ட அந்த கைலாய காட்சியை இப்பொழுதும் ஒவ்வொரு ஆடி அமாவாசை என்றும் மிக சிறப்பாக திருவையாறில் நடக்குது. கைலாயம் செல்ல முடியாதவர்கள் திருவையாறு தான் நமக்கு பூலோக கைலாயம். அங்கு சென்று அந்த காட்சியை கண்டு ஓய்வு பெற வேண்டும் என்று நாம் அத்தனை பேருக்கும் விண்ணப்பம் வைத்து கொண்டு நாம் இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து நாம் வேறு வேறு சிந்தனைகளை அடுத்து நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூசை திருநாள் வருது. அவருடைய அற்புதங்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய ஏகன் டிவி சேனலை, யூடியூப் சேனலை அத்தனை அடியார் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.